இல்லை 2 ஹீரோ அப்படிலாம் எதுவுமே பார்க்காம கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக பண்ணிடணும்னு நினச்சி தான் வந்தேன். இதெல்லாம் 2 வருஷம் தான் தாங்கும் அப்படின்னு சொன்னாங்க. 10 + எக்ஸ்ட்ரா 2 வருஷம் வந்துருச்சு. இப்போ என்னவே நான் வந்து க்ரூம் பண்ணிக்கிட்டோ இல்லை எல்லாம் கற்றுக்கிட்டோ அப்படி வரல. பட் நம்ம பையன் ஒருத்தன் அங்கேருந்து இங்கே வந்திருக்கான்னு சொல்லி கை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. அந்த கைத்தட்டல் சத்தம் கேட்டு கேட்டு 12 வருஷம் அப்படியே ஓடிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் ஏதாவது கற்றுக்கணும், ஏதாவது புதுசாக பண்ணணுன்னு நினைக்கிறேன். அது எஸ்பெஷலி கோவிட்க்கு அப்புறம் அது எனக்கு அமைஞ்சதா இல்லை தாட் ப்ராசஸ் மாறிடுச்சான்னு தெரில. அது டாக்டரில் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி கண்டென்ட்டும் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஸோ புதுசாக ஏதாவது பண்ணணும். அதில் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஏஜ் குரூப்புக்கான ஃபிலிம்ஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல படம் 2 படம் சக்ஸஸ் ஆகும்போது எனக்கு ஃபஸ்ட்டு வந்த இது வந்து இதெல்லாம் 2 வருஷம் தான் தாங்கும் அப்படின்னு சொன்னாங்க. 10 + எக்ஸ்ட்ரா 2 வருஷம் வந்துருச்சு இப்போ. ஸோ இன்னும் கொஞ்சம் வருஷம் ஓட்டிட முடியும் நம்பிக்கை இருக்குது. இவங்க கை தட்ட அது இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஏன்னா நான் அவங்க இந்த கைத்தட்டலுக்கு சின்சியராக இருந்தணும்னு நினைக்கிறேன். நான் நடுவில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரும். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஜனங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணு, அவங்களுக்கு பிடிக்கலன்னு ரிஜெக்ட் பண்ணால் அதை அக்செப்ட் பண்ணிக்கோ, கரெக்ட் பண்ணிட்டு திரும்ப பண்ணு. இது மட்டும் தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. இன்னும் ஒரே ஒரு விஷயம், நமக்கு லைஃப்ல வந்து ஃபெயிலியர் வரும்போது பயம் வர்றது அப்படிங்கிறது நேச்சர். எனக்கு வந்து அதிகமான சக்ஸஸ் வரும்போது சக்ஸஸை பார்த்து பயந்துருக்கீங்களா? இது ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுமோ அடுத்த விஷயத்துல அப்படின்ற மாதிரி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்க? ஒரு படம் சூப்பராக இருக்கு அப்படின்னா இமீடியட்டாக அடுத்த படத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். ஐயோ இந்த படம் நல்லா இருக்கு, அப்போ அடுத்த படம் கரெக்டாக இருக்கான்றது மட்டும்தான். சக்ஸஸ் இது வரைக்கும் இதுதான் சக்ஸஸ் சூப்பர்னு நான் நினச்சதே இல்லை இது வரைக்கும். ஏன்னா நான் பார்க்குறது படத்தோட சக்ஸஸோ ஃபெயிலியரோ இல்லை, இந்த ஜேர்னியை தான் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். போகணும், இன்னும் நிறைய தூரம் இருக்குது. நிறைய வித்தியாசமான படங்கள் முயற்சிகள்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க. அந்த முயற்சிகள் அட்டம்ப்டில் எடுக்கிறதுக்கு காரணம் ரசிகர்கள் மேலே இருக்க நம்பிக்கையா இல்லை வந்து உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையா? ரசிகர்கள் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை, அவ்வளோதான். அதை வேற எதை வச்சுட்டு நீங்கள் அப்படியான ஐடியாஸ்லாம் பண்ண முடியும்? ஏன்னா அண்ட் ரைட் டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது இருந்தால் தான் ஒரு ஸ்டார் வந்து உருவாக முடியும். ஒரு டிரெக்டர் பிலீவ் பண்ணி இவனை இப்படி காட்டலான்னு நினச்சாதான் ஒரு ஸ்டார் உருவாக முடியும். அது ஃபைனலி இப்படி ஒரு கண்டென்ட்டை காமிச்சா ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்றது தான். அதை நம்பி தான். உங்களை நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக நாங்கள் எங்கள் எல்லாருமே உங்களுக்கு தான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துருக்கிறோம். தேங்க்யூ. ஸோ அப்படி உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக ரோல் மாடலாக எடுத்துகிட்டு வர பசங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அவங்களுக்கு தெரியும்ப்பா, நம்மளோட அவங்க ஜாஸ்தி உஷாராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணாமல் இருந்தாலே போதும், அவங்களா ஜாலியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக கை தட்டுறானுங்க. அதுக்கு தான் நீ ஏதாவது ஒன்று சொல்லிட்டாதராப்பா அந்த மாதிரி இல்லை, அவங்களே க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா. இன்றைக்கி யூடியூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அதை எப்படி பயன்படுத்தி தனக்குன்னு ஒரு கேரியரை உருவாக்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ யார் அட்வைஸும் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான், படம் ரிலீஸ் ஆகும்போது தேட்டரில் வந்து பார்த்துருங்க. தேங்க்யூ.